சிம்புவோட நடிப்பில் கடைசியாக வெளியே வந்த திரைப்படம் தான் வந்து தக் லைஃப் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியும் வந்து கொடுக்கல. என்னதான் கமலஹாசனோடு இணைந்து நடித்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து தொடக்கம் முதலே கலவையான விமர்சனத்தை பெற்றுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் படம் வந்து வர்த்தக ரீதியிலுமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் தான் அடுத்ததாக வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்கதா அதிகாரப்பூர்வமாக தகவலையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தை வந்து கலைப்புலி யேசுதானும் தயாரிக்கிறானும் தனுஷ் நடிப்பில் வெளியாகிய சூப்பர் ஹிட்டான வடசென்னை படத்தோட கதைக்களத்தை தழுவி இருக்கும்னு வந்து சிம்பு படம் இருக்கும்னு வந்து வெற்றிமாறன் வந்து ஏற்கனவே கூறியிருந்தார். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து மிகவும் வந்து அதிகமாகிடு ரசிகர்களுக்கிடையே. தொடர்ந்து பல வலைதளங்களில் நேர்காணல் அடித்து வரும் வெற்றிமாறன் வந்து சிம்பு படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுத்துட்டு வர்றார். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த நேர்காணலில் சிம்பு திரைப்படம் வந்து 5 எபிசோடாக எடுக்க போகிறாராம். இதில் முதல் எபிசோடு மட்டுமே வந்து இவர் கதை எழுதி முடித்திருக்காராம். அதுவும் முதல் எபிசோடு வந்து 2 பாகங்களாக உருவாகும்னு வந்து வெற்றிமாறன் தெரிவிச்சும் இருக்கார். ஏற்கனவே தனுஷ் நடித்திருக்கிற வடசென்னை படத்தோட 2ஆம் பாகம் மீதான எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியிலே வந்து அதிகமாக காணப்படுது. இதுக்கிடையே வடசென்னை மற்றும் சிம்பு நடிக்க இருக்கிற படங்களை இணைந்து வெற்றிமாறன் அவருக்குன்னு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கிட்டு வராரோ. இதன் மூலிமா ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுவார். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் வந்து எல்சியூ கனெக்ட்னு சொல்லி ஒரு பக்கம் உருவாக்கிட்டு அதே போல் வெற்றிமாறனுமே வந்து வடசென்னை அது போக வந்து சிம்பு படம் இந்த படத்தோட பாகங்களே வந்து நிறையவே வந்து வச்சுருக்க அவருக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸை உருவாக்கிட்டும் வர்றார். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிகல்ட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.